ஹே சோல்ஸ், வெல்கம் பேக் டு சோல்ஸ் ஃபேமிலி. இன்னைக்கு உங்கள் பர்சனோட சைலன்ஸ் பிரேக் ஆகுமா, என்ன ஹிடன் ட்ரூத் இருக்குது அது பார்க்கலாம். இப்போ ரீகன்சிலேஷன்றது பார்க்கலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஓகே, இது உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. தென் இந்த நோ கான்டாக்ட் சைலன்ஸ்க்கான ரீசன் உங்களை நினைக்கிறாங்களா, தென் அதில் என்ன ஹிடன் ஃபீலிங் இருக்குது, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, சைலன்ஸ் எப்போ பிரேக் ஆகும், ரீகன்சிலேஷன் அவுட்கம் இருக்கான்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, சாரி, இந்த பாட்டம் ஆஃப் த டெக் கைஸ். பாட்டம் ஆஃப் த டெக் வந்து 7 ஆஃப் வாட்ஸ் கார்டு விசிபிள் ஆகுது. அவங்களுக்கும் போட்டுக்கோங்க, ஆகுதுன்னு நினைக்கிறேன். கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து 9 ஆஃப் வாண்ட்ஸ் பார்க்கலாம். 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து எப்படின்னா, இந்த 9 ஆஃப் வாண்ட்ஸை ஓவரால் சொல்லணும்னா இது ஒரு ஹவ் டு சே கைஸ், இது ஒரு சோல்மேட் கார்டு. ஓகேங்களா? இது என்னன்னா கிவிங் அப் கார்டு இல்லை. உங்கள் பர்சன் வந்து உங்களை இன்னும் கிவன் அப் பண்ணல. இது வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டாண்ட் கார்டாக காமிக்குது. ஓகேங்களா? எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு கடைசியாக பாஸ்ட்டை பார்த்து நின்றுட்டு இருக்கிற ஒரு எனர்ஜியை காமிக்குது. அவரோட மென்டல் அண்ட் எமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா, ரொம்ப இமோஷ்னலி ட்ரைன் ஆகிருக்கிறாரு. பாஸ்ட் ஃபைட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், தென் டிஸப்பாயின்ட்மெண்ட் எல்லாம் கேரி பண்ணிட்டு இருக்கிறாரு மைண்டில். என்ன நடந்துச்சு என்னன்றது பாஸ்ட் நினச்சி ரொம்ப கேரி பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்காரு, ரொம்ப ட்ரைனப்பாக இருக்கிறாரு. எப்படின்னா, ஒரு சில விஷயங்கள ட்ரஸ்ட் பண்ணலாம், நம்ம முன்னேறலான்னு ட்ரை பண்ணாலும், திரும்ப ஹர்ட் ஆயிருவோமான்ட்டு பயம் இருக்கு அவருக்கு. ம். கொஞ்சம் டிஃபென்சிவா ஃபீல் பண்றாரு, கிரவுண்டடா ஃபீல் பண்றாரு. எப்பவுமே அலர்ட்டா இருக்கணுன்ற ஒரு எனர்ஜிலேயே இருக்கிறாரு. அதனாலேயே பாதி அவர் என்ன ஆயிருக்கிறாரு, முன்னாடி ஃபார்வர்ட் வர முடியாம போயிடுறாரு. செல்ஃப் புரொடெக்ஷன் மோட்ல ரொம்ப இருக்கிறாரு. அட் த சேம் டைம் உங்கள பத்தி என்னன்னா, ம ரொம்ப கனெக்ஷன் வந்து உங்க கூட இருக்கிற கனெக்ஷன அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க. ம். ஆனா என்னன்னா, கொஞ்சம் பயம் இருக்கு. ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கு. உங்கள பத்தி யோசிக்கும்போது அவர் மைண்ட்ல லவ் வருது. அ கொஞ்சம் அந்த பெயினான மெமோரீஸ் உங்களுக்குள்ள நடந்துச்சு இல்லையா? அந்த ஒரு சில விஷயங்கள். மேபி உங்க மேல ஃபால்ட்டா, அவர் மேல ஃபால்ட்டா தெரியல. அந்த மெமோரீஸ் எல்லாம் யோசிச்சு ரொம்ப ட்ரிகர் ஆகுறாரு அவரு. ரொம்ப எப்படின்னா பேசினாலும் ஃபுல்லா ஓப்பன் அப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அ அட் த சேம் டைம் சைலன்ஸ் சூஸ் பண்ணாலும் கட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த சோல் லெவல் கார்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த சோல் லெவல் கார்டு என்னன்னா, நெறைய லெசன இவருக்கு கத்துக் குடுத்துருக்கு. மேபி நீங்களும் லேர்ன் பண்ணியிருக்கலாம். சேம் மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு யூனிவர்ஸ் வந்து அவருக்கு வார்ன் பண்ணிட்டு இருக்குது. இனி மறுபடியும் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அ மேபி பாஸ்ட் லைஃப்ல கார்மிக் அ ட்ரிகர் இருந்திருக்கலாம். நீங்க அவங்களோட வூண்ட்ஸ ஆக்டிவேட் பண்ணியிருக்கலாம். உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாரு. ஆனா, அப்ரோச் பண்ண கொஞ்சம் பயப்படுறாரு. இந்த காடட் எனர்ஜி ஏன் அவர் ஃபீல் பண்றாருன்னா, இது காட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஒரு ஸ்டிக் கையில வச்சுக்கிட்டு, ஒரு வாண்ட. ஃபர்ஸ்ட்டு ஹீல் ஆயிக்கலாம். அப்புறமா ரீகனெக்ட் ஆகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மள நம்ம வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹீல் ஆயிக்கலாம். அப்புறமா ரீகனெக்ட் ஆயிக்கலான்ற ஒரு எனர்ஜிய வந்து காமிக்குது. இமிடியேட் ஆக்ஷன் இல்ல. இப்போ என்னென்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குது, அவருக்குள்ள என்ன நடக்குதுன்றத பொறுமையா உட்காந்து அப்சர்வ் பண்ற பே பேசஸ்ல இருக்கிறாரு. உங்களோட ரெஸ்பான்ஸையும் டெஸ்ட் பண்ற பேஸ்ல இருக்கிறாரு. மேபி சடனா ஒரு மெசேஜ் வரலாம். என்ன ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்றத பார்க்கலாம். ஏன்னா இது வாண்ட்ஸ் கார்டு இல்லையா? அதனால. சைலன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, அவர வந்து ரெஸ்ட் பிளஸ் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? ம். எனர்ஜி அவரது எப்படி ஷிஃப்ட் ஆகும்னா, எமோஷனல் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். கொஞ்சம் ஹானஸ்ட் கான்வர்சேஷன் வரும். ஆ
ரொம்ப ட்ரைன் அப்பா இருக்கிறாரு. ஏதோ ஒரு உண்மை அவருக்கு தெரிய வந்திருக்குது. மேபி உங்கள விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில நடந்த உண்மையா? இல்ல இப்ப இருக்கிற உண்மை, ஏதோ ஒரு உண்மை வந்து அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் வியூவர்ஸ் நீங்க கொஞ்சம் ஜென்டிலா ப்ரெஷர் இல்லாம இருந்தீங்கன்னா, அவரோட அந்த நோ சைலன்ஸ் வால் வந்து என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அவரது பிரேக் ஆகும். ஓகேங்களா? அதனால சேஸ் பண்ண வேண்டாம். எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டாம். அவர தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்க பெர்சன் மேபி வாட் ஜெண்டர்ன்றது நீங்க இது பண்ணிக்கங்க. உங்க மைண்ட்ல இருக்கிற பெர்சன் ஓகேங்களா? தென் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து என்னன்னா, அ நோ கான்டாக்ட்கான சைலன்ஸ். அந்த சைலன்ஸே போயிட்டுருக்குதுன்றது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்லுது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்றது என்னன்னா, ஒரு பேட்டர்ன் முடிஞ்சு இன்னொரு பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுற ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? அ இந்த சைலன்ஸ் வந்து உங்க கண்ட்ரோல்ல இல்ல. அவர் கண்ட்ரோல்லயும் இல்ல. இது வந்து யுனிவர்ஸ் கண்ட்ரோல்ல போயிட்டுருக்குது. ஏன்னா, இது ஒரு கார்மிக் கார்ட் ஓகேங்களா? அம் டிவைன் டைமிங் கார்ட். அதனால நோ சைலன்ஸ் எனர்ஜி இன்னி கன்டின்யூ ஆயிட்டுருக்குது. பேசினாலும் இப்போ ரைட் ரிசல்ட் வராது. அவசரப்பட்டா டிவைன் டைமிங் இல்லாம பேசினாலும் அவங்ககிட்டருந்து கரெக்ட்டான ரிசல்ட் வராது. கான்டாக்ட் வந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரிப்பீட் ஆகும். அதனால அந்த கார்மிக் முடியிற வரையில வெயிட் பண்றது நல்லது. கொஞ்சம் யூனிவர்ஸ் வந்து அந்த ஆக்ஷன பாஸ் பண்ணிட்டுருக்குது. அதுக்குன்னு சைலன்ஸ்னா ரிஜெக்ஷன்னு முடிவு பண்ண வேண்டாம். சைலன்ஸ்னா ஒரு ரீடைரக்ஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரீடைரக்ஷனுக்கு யூனிவர்ஸ் என்ன பண்ணிட்டுருக்குது? கொண்டு போயிட்டுருக்குது. ஓகேங்களா? அ உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கார்மிக் சர்க்கிள் வந்து க சைக்கிள் வந்து நடந்துட்டுருக்குது. ஓகேங்களா? ஓல்டு பேட்டர்ன் பிரேக் ஆகும் இதுல. அந்த ஓல்டு பேட்டர்ன் பிரேக் ஆகுறதுக்கு தான் இந்த சைலன்ஸ் ஓகேங்களா? நீங்களும் அந்த பழச ரிப்பீட் பண்ணக்கூடாது. உங்க பெர்சனும் அந்த பழச ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதே ஃபைட், அதே சேம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சேம் பெயின் லூப் எல்லாம் இல்லாம, ஒரு புது ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான சோல் பாண்டான ரிலேஷன்ஷிப் குடுக்கறதுக்காக தான் இந்த சைலன்ஸ். உங்க 2 பேத்துக்குள்ளயும் போயிட்டுருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு அவரு என்னன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கிறாரு. அம் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட, டெஸ்டினி கிட்ட சரண்டர் பண்ற ஒரு ஜோன்ல இருக்கிறாரு. அம் யோசிக்கிறாரு, இப்ப பேசினா ராங்கா போயிருமான்ட்டு ஒரு இன்னர் ஃபீலிங் அவருக்கு இருக்கு. ம். இந்த கார்ட் என்ன சொல்லுதுன்னா, சைலன்ஸ வந்து அவர் சூஸ் பண்ணல காய்ஸ். சைலன்ஸ சூஸ் பண்ணது யாருன்னா, சைலன்ஸ சூஸ் பண்ணது யூனிவர்ஸ் ஓகேங்களா? உங்க 2 பேத்துக்குள்ள சைலன்ஸ் குடுக்குறது யூனிவர்ஸ். நெறைய பேர் மெசேஜ் பண்றீங்க. தேங்க் யூ யூனிவர்ஸ். யூனிவர்ஸ ட்ரஸ்ட் பண்றவங்க இந்த ரீடிங்க பாருங்க. உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? தென் த டவர் கார்ட் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். தெரியுதா காய்ஸ் உங்களுக்கு? ஓகே. டவர நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஒரு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் டவர் ஒண்ணா வந்திருக்கு. ஸோ என்னன்னா, ஒரு பேட்டர்ன் முடிஞ்சு இன்னொரு பேட்டர்ன் வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு இது முடிய போகுது. ஒரு லெசன் முடிஞ்சு இன்னொரு ரியலைஸ் ஆக போகுறாங்க. ஓகேங்களா? ம். இது வந்து மிஸ்ஸிங் இல்ல. இது எப்படின்னா சடன் ஷாக் பிளஸ் ரிக்ரெட் அப்புறமா அதுக்கப்புறமா ஒரு மிஸ்ஸிங் கைண்ட் ஆஃப் ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? சடன் அவேக்கனிங் ஆகும். ம். இப்போ என்னமோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபீலிங்க வந்து அவர் என்ன பண்ணிட்டுருக்கிறாருன்னா, ஹிடன் பண்ணிட்டுருக்கிறாரு. மேபி எந்த ரீசனுக்காக உங்கள விட்டுட்டு போனாங்கன்றது தெரியாது. அதில என்னமோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு. உங்கள விட்டுட்டு போனதுனால ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். உங்க லவ், நர்ச்சரிங் எல்லாத்தையும் அவர் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ, அதனால என்னன்னா, ம் இந்த டவர் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு லெசன கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் ஸ்ட்ராங். நான் தான் எல்லாத்துலயும் கரெக்ட் டிசிஷன் எடுப்பேன். நான் தான்ட்டு ஒரு எண்ணம் வச்சு ப்ரைடா சுத்திட்டு இருந்தாரு இல்லைங்களா? அதெல்லாம் இந்த என்ன பண்ணிருச்சு, டிஸ்ட்ராய் பண்ணிருச்சு. அது அவரோட அந்த ஃபால்ஸ் இன்டென்ஷன்ன்றது இந்த டவர் கார்டு வந்து புரிய வச்சுட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்ப தான் அவருக்கு ஃபுல்லா ஹிட் ஆகுது. லேட் ரியலைசேஷன் எனர்ஜி காமிக்குது. ஓகேங்களா? ரேண்டம் மொமெண்ட்ல உங்க ஞாபகம் வருது அவருக்கு. சாங்ஸ், பிளேஸஸ் அப்புறமா சைலன்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகுது. ஒரு சில இடத்துக்கு போகும்போது உங்கள மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில பாட்டு கேட்கும்போது, ஒரு சில திங்ஸ் வாங்கும்போது, ஒரு சில விஷயங்கள் இது பண்ணும்போது, உங்கள ரேண்டமா மிஸ் பண்ண ஆரம்பிக்கிற எனர்ஜி வந்து இந்த டவர் கார்டு வந்து காமிக்கிது. "ஒய் டிட் ஐ லெட் திஸ் ஃபால்?" ன்னு ஒரு செல்ஃப் கொஸ்டினிங் வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டுருக்குது.
ம். உங்களோட பிரசன்ஸ ரொம்ப மிஸ் பண்றாரு. நீங்க வந்து அவருக்கு ஒரு எமோஷனல் சேஃப்டியான பிளேஸ். ஓகேங்களா? உங்க அன்கண்டிஷனல் சப்போர்ட், உங்க அன்கண்டிஷனல் லவ் இதெல்லாம் என்னன்னா, எங்கே நம்ம இதெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டோமே, இதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோமோன்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவர் மைண்ட்ல ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்குது. அந்த எனர்ஜி உங்கள பார்த்து வர வச்சுட்டு இருக்குது. ஓகேங்களா? ஈகோ இதுல ஈகோவும், ப்ரைடும் இந்த மனுஷங்களோட மைண்ட்ல உங்க பெர்சன் மைண்ட்ல ஈகோ, ப்ரைட் எல்லாம் இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் காணாம போகுது. அம் நெறைய பேர் சொல்லியிருப்பீங்க. உங்க ப்ராப்ளம் வரும்போது சொல்லியிருப்பாருங்க. ஐ வில் பி ஃபைன் வித்தவுட் யூன்ற மாரி யோசிச்சவங்க, இப்ப அது எவ்வளோ பெரிய தப்புன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? யூனிவர்ஸ் இது சொல்லும்போது யூனிவர்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது, மேபி ட்ரூ சோல்ஸ் இத பார்க்குறீங்கன்னா, யூனிவர்ஸ் ஓகே, ஓகே. அவங்க இல்லாம நீ ஃபைனா இருப்பியா? ஓகே. நான் உனக்கு என்ன ட்ரூத்? ஐ வில் ஷோ த ட்ரூத்ன்ட்டு இப்ப யூனிவர்ஸ் என்ன பண்ணிட்டுருக்கு? அவருக்கு லெசன கத்துக் குடுத்துட்டு இருக்குது. யூனிவர்ஸ் இஸ் டீச்சிங் தெம் அ குட் லெசன். ஓகேங்களா? அதனால அவருக்கு உங்களோட வேல்யூ இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்கு. உங்க ஆப்சன்ஸ்னால அ எப்படின்னா, இன்சைட்ல வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஹி இஸ் கிரைண்டிங். இன்சைட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மிஸ் பண்றது இல்லன்னு வெளியில ஆக்ட் பண்ணாலும், உள்ளுக்குள்ள உங்கள தாண்டி அவங்க ஒண்ணுமே யோசிக்கிறது இல்ல. ஓகேங்களா? காய்ஸ் இது ஒரு கலெக்டிவ் லவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஓகேங்களா? ம். தென் நம்மள்ட்ட இருக்குது 4 ஆஃப் வாண்ட்ஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனான கார்டுன்ற மாரி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? என்னன்னா, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? உங்கள பார்த்து வந்துட்டுருக்கிறாரு காய்ஸ். ஓகேங்களா? ம். அவரோட ஃபீலிங்ஸ் அவர் ஹிடன் பண்ணாலும், அவர் வந்து உங்கள பார்த்து வந்துட்டுருக்கிறாரு. ஓகேங்களா? அம் நீங்க வந்து அவருக்கு ஒரு ஹோம் கைண்ட் ஆஃப் ஃபீல். ஓகேங்களா? மேபி ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மெட்டீரியல் அந்த மாதிரி உங்கள பார்க்குறாரு. ம். பீஸ், சேஃப்டி, பிளாகிங் எல்லாம் உங்கள்ட்ட அவர் மிஸ் பண்றாரு. ஓகேங்களா? சைலன்ஸ் இருந்தாலும், டிஸ்டன்ஸ் இருந்தாலும் உங்களுக்குள்ள உங்க எனர்ஜி அவருக்கு கம்ஃபோர்ட் பிளேஸ். உங்கள நினைக்கும்போது அவர் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றாரு. என்னன்னா, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவர் வெளியில சொல்றதில்ல. ஓகேங்களா? அ உங்கள எப்பல்லாம் நினைக்கிறாரோ, அப்பல்லாம் அவர் மைண்ட் ரொம்ப காம் ஆகுது. ட்ராமா இல்ல, ஸ்ட்ரெஸ் இல்ல. ஜஸ்ட் ஐ ஃபீல் ஓகே ஹியர் அந்த மாரி ஒரு ஃபீலிங் குடுக்குது. ஓகேங்களா? உங்க கூட இருந்தா லைஃப் ஸ்டேபிளா இருக்குன்ற அந்த எனர்ஜி இருக்குது. உங்க கூட இருந்தா நான் நானா இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவருக்குள்ள இருக்குது. ஆக்சுவலா காய்ஸ் இது வந்து ஒரு க்ரஷ் ஃபீலிங் இல்ல. அவர் வந்து லாங் டெர்ம் விசன வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? உங்க பெர்சன் வந்து ஒரு லாங் டெர்ம் விசன வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இத வெளில சொல்ல மாட்டேன்றாங்க? ஏன் இத ஹிடன் பண்றாங்கன்னா, பாஸ்ட்ல நடந்தத நெனச்சு ரொம்ப பயப்படுறாங்க. அ என்னன்னா, அட் த சேம் டைம் மறுபடியும் நம்ம பாஸ்ட் மிஸ்டேக்க ரிப்பீட் பண்ணிருவோமான்ற ஒரு பயமும் இருக்கு. அ ப்ராமிஸ் பண்ணா ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும். அ அதனால இப்போதைக்கு அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஆனா மைண்ட் சொல்லுது, "இப்போ நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நீ எமோஷனலி ஸ்டேபிள் ஆயிட்டு, அகைன் யூ கோ அண்ட் கன்டின்யூ வித் யுவர் பெர்சன்ன்ட்டு" அவரோட மைண்ட் வந்து சொல்லிட்டுருக்கு. அவர் ரொம்ப டிப்ரஸா, ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. இது வந்து சோல் ஹார்மோனிக் கார்ட். ஓகேங்களா? 4 ஆஃப் வாண்ட்ஸ்ன்றது சோல் ஹார்மோனிக் கார்ட். உங்களுக்குள்ள இந்த பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் அவங்க மைண்ட்ல இருக்கிற பெர்சனுக்கும், உங்களுக்கும் வாட் கைண்ட் ஆஃப் லவ் இட் இஸ் அது உங் உங்க மைண்ட்ல இருக்கிறது தான். ஓகேங்களா? இதா, அதா இல்ல. எப்பவுமே லவ்வுக்கு டேக் குடுக்க வேண்டாம். இட்ஸ் ஆல் அபௌட் லவ் அண்ட் சோல் கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னன்னா, அம் உங்களோட அந்த பாண்ட் வந்து டெம்பரவரி இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு அழகான சோல் ஃபேமிலி எனர்ஜி. ஓகேங்களா? அந்த சோல் ஃபேமிலி எனர்ஜிய ரொம்ப மிஸ் பண்றாரு அவரு. ஓகேங்களா? உங்கள கட் பண்ண ட்ரை பண்ணல. அவரோட டோர் வந்து ஃபுல்லா குளோஸ்ட் இல்ல. யுனிவர்ஸ் உங்க 2 பேத்துக்குள்ள அந்த டோர இன்னி குளோஸ் பண்ணல. ஓகேங்களா? சைலன்ஸ்ல வந்து என்னன்னா, அ ஹவ் டூ புரொடெக்ட் த ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு எனர்ஜி அவருக்குள்ள வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 ஆஃப் கப்ஸ்
சாரி 4 ஆஃப் வாண்ட்ஸ்ன்றது ஹிடன் ஃபீலிங் சொன்னேன் இல்லைங்களா? இந்த ஹிடன் ஃபீலிங் இருந்தா, ரீகன்சிலியேஷன் சான்ஸ் நெறைய இருக்குன்னா, உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் ஹிடன் ஃபீலிங்க ரியலைஸ் பண்ணும்போது தான், நெக்ஸ்ட் மூவ் என்னான்னு சொல்லிட்டு எடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த ரீயூனியேஷன் எனர்ஜி இருக்கு. செலப்ரேஷன் ஆஃப்டர் ஸ்ட்ரகிள் எனர்ஜி இருக்கு. ஓகேங்களா? செலப்ரேஷன் ஆஃப்டர் ஸ்ட்ரகிள் எனர்ஜி. உங்களுக்கு இந்த கார்ட் தெரியுதா பார்த்துக்கோங்க. ஆ ஆனா என்னன்னா, அவரோட ஃபியர் கிளியர் ஆகணும். உங்க பெர்சன்ட்டு ஈகோ ட்ராப் ஆகணும். ஸ்டெபிலிட்டி ஃபீல் பண்ணணும். இதெல்லாம் அவர் பண்ணிட்டுருக்கிறாரு. அந்த ஹிடன் ஃபீலிங்ல இதெல்லாம் அவர் வந்து பண்ணிட்டுருக்கிறாரு. அதனால நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரா வீவர்ஸ் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுங்க. பீஸ் சூஸ் பண்ணுங்க. ட்ராமா அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, அவர் வந்து உங்கள பார்த்து வர வரதுக்கான அந்த எனர்ஜி வந்து சீக்கிரமா என்ன பண்ணும்? உங்க பக்கம் இழுக்கும். ஓகேங்களா? தென் அவரோட நெக்ஸ்ட் மூவ் வந்து என்ன வந்திருக்குன்னா, 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது ஒரு சாட்டர்ன் கார்ட். ஸ்ட்ரகிள் ஆஃப்டர் சக்சஸ் ஓகேங்களா? இதுக்கு மேல அவர் எடுக்கிற முடிவு. உங்கள்ட்ட பேசினாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, ரொம்ப சீரியஸா வருவார். சீரியஸான ஒரு ஆக்ஷன். ட்ராமா இருக்காது. பென்டக்கிள் எனர்ஜின்றதுனால யோசிச்சு பொறுமையா எந்த ட்ராமா இல்லாம ரொம்ப லாயலா உங்க கூட ஸ்டேபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு வர எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? அ தப் தப்பு ரிப்பீட் பண்ண மாட்டாரு. இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன ஃபால்ட்ஸ் அந்த தப்புங்க நடந்துச்சோ, அந்த தப்பு ரிப்பீட் ஆகாது. இந்த டைம் எல்லாமே கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவாரு. பேசுனா ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு எனர்ஜி வரும். பேசி உங்களுக்கான எல்லா கிளியரன்ஸும் அவர் வந்து குடுப்பாரு. ஏன்னா, அவர் வந்து பாஸ்ட் மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு எப்படியோ ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வாட்டி வந்து நெறைய அடிபட்டதுனால, பிளானிங் பிஃபோர் ஆக்ஷன்ஸ் ஓகேங்களா? வேர்ட்ஸ் விட ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் எ லாட். நெறைய ஆக்ஷன் வில் ஸ்பீக் ஓகேங்களா? வேர்ட்ஸ விட ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம சும்மா வாயில பேச வேண்டாம். நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். நம்மளோட ஆக்ஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். பாஸ்ட் மிஸ்டேக் நடக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. எப்படி ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ள வரும்னா, ஒரு ஷார்ட் மெசேஜ் வரும். ஆம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க உங்களோட ரியாக்ஷன பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவர் வந்து அவரோட அடுத்த மூவ வந்து அவர் கண்டிப்பா எடுப்பாரு. அதனால வேண்டாதத யோசிச்சு நீங்க இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா? அ தென் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து என்னன்னா, ஆ எப்போ பிரேக் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா? நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்றது என்னன்னா, கூடிய சீக்கிரம் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இது வந்து சைலன்ஸ் வந்து பிரேக் ஆகும். ஏன்னா, இந்த ஸ்வாட் எனர்ஜின்றது ஆக்சுவலா 3 தான் காய்ஸ் வந்துச்சு. நான் ஸ்வாட் கைக்கு வந்துச்சு. அந்த ஸ்வாடே ரீட் பண்றேன். அது ரீடர்ஸோட இன்ட்யூஷன் தான். எல்லாத்தையுமே கட் ஆஃப் பண்ணிட்டு அவரு வராரு. நீங்க தான் இம்பார்ட்டன்ட். எனக்கு எதுவுமே வேண்டான்ற அந்த ஒரு நைட் ஆஃப் நைட் நைட் உங்களோட பெர்சன் வந்து ஒரு நைட் கைண்ட் ஆஃப் எனர்ஜில வராரு. ஃபர்ஸ்ட்டு இம்மெச்சூரா இருந்தாரு. இப்போ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டு, பாஸ்ட் வூண்ட்ஸ்ல இருந்தெல்லாம் ஹர்ட் ஆயி அதுலேருந்து லெசன் லேர்ன் பண்ணி பழகிட்டு, உங்கள பார்த்து வர எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? மூன் கார்டு வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். இப்போ அது இல்ல. அவரு வந்து இப்ப அந்த எனர்ஜில இல்ல. எந்த வாட் எவர் தேர்ட் பார்ட்டி தெரியல இல்ல. என்னன்னா கொஞ்சம் இந்த மூன் கார்டு வந்ததுனால கொஞ்சம் டிப்ரஷன் ஜோன்ல இருக்கிறாரு. ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி. ஏதாச்சும் பேசிடுவாங்களோ, ஏதாச்சும் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அந்த மாதிரி ஒரு எனர்ஜில இருக்கிறாரே தவிர, மத்தபடி உங்க பக்கம் வரதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு இருக்கிறார் அவர். ஓகேங்களா? தென் பாட்டம் ஆஃப் தி டெக் நம்மள்ட்ட வந்து 10 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 10 ஆஃப் வாண்ட்ஸ்ன்றது என்னன்னா, அவர் வந்து இனி பர்டன் அவர் மைண்ட்லயோ, ஹார்ட்லயோ எடுக்க அவர் ரெடியா இல்ல. ரீகன்சிலியேஷன் எ எனர்ஜி வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா, அவருக்கு இது கொஞ்சம் ஈஸி இல்ல. ஓகேங்களா? இந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ்ன்றது கனெக்ஷன் இருக்கு. ஆனா, வெயிட்ட ரொம்ப கேரி பண்ணிட்டு இருக்காரு. மைண்ட்லயே ஆகட்டும், மனசுலயே ஆகட்டும் ரொம்ப கேரி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? மேபி 2 பேரும் பாஸ்ட் பெயின், ஈகோ வூண்ட்ஸ் அப்புறமா உள்ளுக்குள்ளேயே எமோஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபியர் எல்லாத்தையும் ஷோ ஷோல்டர்ல வச்சுட்டுருக்கிறீங்க. அத கொஞ்சம் இறக்கி வைக்க ட்ரை பண்ணுங்க. அ நான் நீங்க திரும்ப வேணுன்ற மைண்ட் இருக்கு. ஆனா,
இந்த பர்டன் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு அப்புறமா அவங்க பக்கம் போலான்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. லவ் இருக்கு. ஆனா ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்கிறாரு. ரொம்ப பயப்படுறாரு. அ பாஸ்ட் மிஸ்டேக்ஸ நெனச்சு ரொம்ப எக்ஸாஸ்டடா அ இது பண்றாரு. அ இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு மைண்ட்ல டூ மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேபி உங்களுக்கும் இருக்கலாம். டூ மெனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், டூ மெனி நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணின ஃபீலிங் அந்த மாதிரியெல்லாம் ஒண்ணு அவருக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ரீகன்சிலியேஷன் எனர்ஜி வந்து ஓல்ட் பேக்கேஜஸ் எல்லாம் உங்களுக்குள்ள ட்ராப் ஆச்சுன்னா, நான் சுகர் கோட் பண்றது இல்ல காய்ஸ். ட்ராப் ஆச்சுன்னா கண்டிப்பா ரீகன்சிலியேஷன் எனர்ஜி இருக்கு. இப்போ தேர்ட் பார்ட்டி அது இதுன்னு இருந்தா மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பர்டன் கைண்ட் ஆஃப் ஒரு எனர்ஜிய குடுக்குது. அதுலேருந்து வெளில வர ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கிரவுண்டட் எங்கே பேர் கெட்டுருமா? அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மைண்டும் இருக்குது. அதனால தேர்ட் பார்ட்டி எனர்ஜி அந்த என்ன இஷ்யூஸ் நடக்குதோ அதெல்லாம் அந்த ஓல்ட் பேக்கேஜஸ் எல்லாம் ட்ராப் ஆச்சுன்னா, ரீகன்சிலியேஷன் எனர்ஜி வந்து இருக்குது உங்களுக்குள்ள. டைம் ஃப்ரேம் வந்து 1 டூ 3 மந்த்ஸ் ஓகேங்களா? தென் உங்களுக்கான அட்வைஸ் என்னன்னா, நியூ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பாருங்க. ஐ அம் நாட் டாக்கிங் அபவுட் ரிலேஷன்ஷிப். உங்களோட செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவர் அவர் வரவர் கண்டிப்பா வருவாரு. உங்க 2 பேத்துக்கு சோல் கனெக்ஷன் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டுருக்கு. ஸோ அவரோட வேலைய செய்ய விடுங்க. நம்ப வந்து சும்மா அவரையே நெனச்சுட்டு எனர்ஜிய வந்து இது பண்ண யூனிவர்ஸ்க்கு வந்து அது டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதனால பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. திரும்ப வந்தாலும் பழசுல நடந்த அந்த ஹர்ட்டிங்ஸ் எல்லாம் இல்லாம பார்த்துக்கோங்க. பாஸ்ட் ஹர்ட் எல்லாம் இல்லாம பார்த்துக்கோங்க. பழச கிளற வேண்டாம். ஓகேங்களா? ம். நீங்க 2 பேரும் உங்களோட ஈகோ, அந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் விட்டீங்கன்னா, இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? தென் ஜோடியாக் சைன் என்னென்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. சாகிட்டாரியஸ், தென் ஓகே. இந்த டவர். டவர் இருக்கிறதுனால ஹாரிஸ், சாகிட்டாரியஸ், ஹாரிஸ், தென் ம் லியோ, ஹாரிஸ் சொல்லிட்டேன் இல்லைங்களா? கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ், தென் விர்கோ எனர்ஜி ஷோயிங் ஹை. அம் இன்னியொன்னு உங்களோட சிட்யூவேஷன் எப்படி உங்களோட ப்ராப்ளம் வந்துச்சு, எப்படி கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துச்சுன்னு பேஸ் பண்ணி, ஒரு சிலருக்கு 2 டூ 6 வீக்ஸ் கான்டாக்ட் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஃபுல் மூன், நியூ மூன், நைட் ஹவர்ஸ்ல மெசேஜ் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சடன்னா பிளான் இல்லாம ஏன்னா மூன் கார்ட் இருக்கிறதுனால மெசேஜ் வந்து வரும். அம் ஆனா அ எக்ஸாக்ட்டா பார்த்தா 1 டூ 3 மந்த்ஸ் கொஞ்சம் ஸ்லோ க க கம்யூனிகேஷன் வரலாம். அப்புறம் ம் உங்க 2 பேத்தோட அந்த நடவடிக்கைய பொறுத்து உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி போணுன்றது அப் இட்ஸ் அப் டூ யூ காய்ஸ் ஓகேங்களா? அதனால வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள ஒரு நல்ல ஒரு ஹெவி கான்வர்சேஷன், டர்னிங் பாயிண்ட் எய்தர் பர்டன் ட்ராப், ஸ்டேபிள் பாண்ட் ஆர் லெசன் கம்ப்ளீட் ரிலீஸ் ஆகும். சக்ரா ஹீலிங் வந்து ஹார்ட் சக்ரா பண்ணுங்க. தென் தேர்ட் ஐ சக்ரா சொன்னேன் இல்லைங்களா? இப்போ கொஞ்ச நாளா அதுதான் வந்துட்டுருக்கு. அது 2ம் பண்ணுங்க. அ ஓவரால் மெசேஜ் கைடன்ஸ் என்னன்னா உங்களுக்கு, இது வந்து ஒரு பெர்சன் டெஸ்ட். எவ்வளோ நீங்க அமைதியா இருக்கிறீங்க. எல்லாமே நம்பளோட ஆஸ் பெர் அவர் ஹவ் டு சே காய்ஸ் நம்ம முடிவு பண்ண மாதிரி எல்லாமே போகாது இல்லையா? ஒரு சில டைம்ல அப்ஸ் அண்ட் டவுன் வரும். அத நம்ம எவ்வளோ பேஷன்ஸா இருக்கிறோன்றது யூனிவர்ஸ் கண்டிப்பா செக் பண்ணி யூனிவர்ஸ்னா கடவுள் இல்லைங்களா? கண்டிப்பா செக் பண்ணும். அது செக் பண்ணும். அது வந்து உங்கள வீக் பண்றது இல்ல. அது உங்கள இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுது உங்க 2 பேத்தையும். ஓகேங்களா? அதனால இதுல கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். ஆல்ஃபாபெட்ஸ் போறதுக்கு முன்னாடி உங்க பெர்சனோட நெனச்சுக்கோங்க. காய்ஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறையா சப்போர்ட் பண்றீங்க. இன்னி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. போக போக நான் முழுக்க முழுக்க தமிழ்ல குடுக்க நான் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? உங்க பெர்சன நெனச்சுக்கோங்க. ஒரு 2 கார்ட் எடுக்கிறேன். சம்டைம்ஸ் ஐ ஸ்டே அவேக் திங்கிங் அபௌட் யூ. ஒரு சில டைம் நான் உன்ன நெனச்சு நைட்ல தூங்குறதில்ல. முழிச்சு சடனா
சம்டைம்ஸ் நான் அவேக்காவே இருக்கிறேன். உன்ன நெனச்சு நானு தூங்காம கண் விழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். குட். ஐ ஹோப் தட் யூ கேன் ஃபர்கிவ் மீ ஒன் டே. ஒரு நாள் நீ என்ன மன்னிச்சிருவேன்னு நெனைக்கிறேன். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் வந்து ரியலைஸ் பண்றாருங்க. உங்கள விட்டுட்டு போனத அவர் ரியலைஸ் பண்றாரு. திரும்பி வர்றதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கிறார். பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தே ஆர் பிளானிங் டூ கம் டுவர்ட்ஸ் யூ வித் ரைட் டிசிஷன் வித் லாயல் ஜோன். ஓகேங்களா? லாயல்ட்டியோட உங்கள ரீச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கான அட்வைஸ் என்ன? இதுல இந்த ரிலேஷன்ஷிப்ல வெயிட் பண்றது, மூவ் ஆன் பண்றது உங்களோட இஷ்டம். காய்ஸ் அகைன் ஐம் சேயிங் டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஓகேங்களா? இந்த ரீடிங் எல்லாத்துக்குமே பார்க்குற எல்லாத்துக்குமே வரணும், ஒத்து வரணுன்றது அவசியம் இல்ல. அதனால தான் ஜோடியாக் சைன், ஆல்ஃபாபெட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிர்றது. ஓகேங்களா? ஓகே. ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துடலாம். ம். ஹை பிரிஸ்டஸ். ஓகே. மூன் எனர்ஜி. மூன் கார்ட் வந்திருந்துச்சு இல்லைங்களா? அதனால மூன் எனர்ஜி வந்திருக்கு பாருங்க. BKT. தென் கே ஜஸ்டிஸ். லிப்ரா எனர்ஜி. இதுவும் BKT தான். ஓகேங்களா? ஓகே. 2ம் ஒரே மாதிரி வந்ததுனால நான் என்ன பண்றேன்னா, இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறேன். ஓகே. வாண்ட்ஸ் எனர்ஜி. AIJQYH+P. ஆ என்னன்னா, இந்த ஆல்ஃபாபெட்ஸ் வந்து மேபி உங்க பேர்லயோ, அவங்க பேர்லயோ ரெசனேட் ஆகலாம். எங்க வேணாலும் இருக்கலாம். பார்த்துக்கங்க. அதே மாதிரி ஜோடியாக் சைன் ஒண்ணு உங்களுதா இருக்கலாம், இல்ல அவங்களுதா இருக்கலாம். பார்த்துக்கங்க. ஆ இந்த ரீடிங் உங்களுக்கு புடிச்சிருந்தா, லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். Subscribe for more guidance. Stick with me, guys. Until then, take care of your heart and soul. Bye.